எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 22வது ஸ்தோத்திரம். 22வது ஸ்தோத்திரம் அம்ருத்யு சர்வதிருக் சிம்ஹ சந்தாதா சந்திமான்ஸ்தர அஜோ தூர்மர்ஷண சாஸ்தா விஸ்ருதாத்மா சுராரிகா. இதான் அம்ருத்யு சர்வதிருக் சிம்ஹ சந்தாதா சந்திமான்ஸ்தர அஜோ தூர்மர்ஷண சாஸ்தா விஸ்ருதாத்மா சுராரிகா. 10 நிமிஷம் ஆகும். அம்ருத்யு சர்வதிருக்ஷிம்ஹ சந்தாதா சந்திமான்ஸ்தர அஜோ தூர்மர்ஷண சாஸ்தா விஸ்ருதாத்மா சுராரிகா. இதுக்கு அம்ருத்யுன்றது அம்ருத்யுன்னா அம்ருத் யூ, அமிர்தம் போல் அழிவில்லாதவன் அர்த்தம். அம்ருத்யுன்னா அமிர்தம் போல் அழிவில்லாதவன் அர்த்தம், சிரஞ்சீவி. அதான் அமிர்தம்ன்றது. சர்வ திருக்குன்றது சர்வ பிளஸ் திருக். திருக்குன்னா அறிந்திருத்தல். ஐநோன்றமே, அதான் ஐநோன்றமே, அதுதான் அறிந்திருத்தல். எல்லா ஜீவாத்மாக்களையும் அறிந்து வைத்திருப்பவன் அர்த்தம். சர்வ திருக்குனா எல்லா திருக்குனா அறிந்திருத்தல், சர்வன்னா எல்லா ஜீவாத்மாக்களையும் அறிந்திருப்பவன் அர்த்தம். சிம்மன்னா சிம்மமாக அவதாரம் எடுத்தவன். சிம்மன்னா சிம்மமாக அவதாரம் எடுத்தா நரசிம்ம அவதாரம், அதுதான். சந்தாதான்றது சந்த் பிளஸ் தாதா. சன்னா தன்னுடைய சந்ததிகள், சந்ததின்றவில்லையா, அதான் சந்து. சந்துன்றது தன்னுடைய சந்ததிகள். அதாவது தன்னுடைய சந்ததிகள் யாருன்னா ஜீவாத்மாக்கள். தாதான்னா தலைவன். சந்தாதான்னா தன்னுடைய சக்தியார ஜீவாத்மாக்களுக்கு தலைவன் அர்த்தம். தன்னுடைய சந்ததிகளார ஜீவாத்மாக்களுக்கு தலைவன் சந்தாதா. சந்திமான்னா சந்தி பிளஸ் மான், அப்படி எடுத்துக்கணும். இதை ஜீவாத்மாக்களின் மனதுள்ளும் இயங்குபவன். சந்தி பிளஸ் மான். சந்தினா சந்ததிகள் ஜீவாத்மாக்கள், மான்னா மனசுக்குள்ள இயங்குறது மான். சந்தாதா சந்திமான். மான்னா மனசுக்குள்ள இருக்கிறவன், மனசுக்குள்ள இயங்குறவன். சந்தாதா சந்திமான், மனதுக்குள்ள இயங்குபவன் அர்த்தம். ஜீவாத்மாக்களின் உள்ளிருந்து அதன் வினைப்பயன்களையும் அனுபவிப்பவர், அதான் அதுக்கு அர்த்தம். சந்திமான் ஸ்திரன்னா நிலையானவன். அஜயன்னா எங்கும் நிறைந்திருத்தல், அதான் அஜயன்றது எங்கும் நிறைந்திருத்தல். அஜஹோ எங்கும் நிறைந்திருப்போன்னு அர்த்தம். அஜஹோன்னா எங்கும் நிறைந்திருப்போன்னு அர்த்தம் ஒண்ணு. இன்னொன்னு அஜயன்னா பிறப்பு. அஜஹோன்னா பிறப்பில்லாதவன் ஒரு பொருள். இதை சத்தியசந்த தீர்த்தர் சொல்றார். அஜஹோர்னா பிறப்பில்லாதவன்றது. ஆதிசங்கரர் அஜயன்னா எங்கும் நிறைந்திருப்பவன் சொல்றார். அஜஹோர்னா எங்கும் நிறைந்திருப்பவன் அப்படின்றார். சத்தியசந்த தீர்த்தர் அஜயன்னா பிறப்பு, அஜஹோர்னா பிறப்பில்லாதவன் சொல்றார். அவர் சொல்றார் துர்மர்ஷன, துர்ம பிளஸ் அர்ஷன, துர்ம பிளஸ் அர்ஷன. துர்னா துஷ்டர்கள், மன்னா மகா, அர்ஷன ஒளி. அர்ஷன ஒளி, துஷ்டர்களால் அரக்கர்களால் தாங்க முடியாத ஒளியை உடையவர் அப்படின்னு அர்த்தம். துர்மர்ஷன துர்னா துஷ்டர்கள், மன்னா மகா, அர்ஷன்னா ஒளி. துஷ்டர்களால் தாங்க முடியாத ஒரு ஒளி. டபுளுக்கு சூரியனை கிரகண நேரத்தில் பார்த்தா கண்ணை கூசுறது பாருங்க, அது மாதிரி தாங்க முடியாத துஷ்டர்களால பார்க்க முடியாத ஒரு ஒளியை விடுவாங்க. சாஸ்தான்றது சாசனம், அதான் சாசனம்னா சட்டம். தர்ம சட்டப்படின்னா நம்மை நடத்துபவன்னு அர்த்தம். சாஸ்னா அது ஒரு அர்த்தம். இது ஆதிசங்கரர் சொல்லிக்கிறது. சாசனம்னா சட்டம், தர்ம சட்டப்படி நம்மை நடத்துவோம். சாஸ்தான்னா நம்மளை நடத்துவர்னு அர்த்தம். சத்தியசந்த சொல்ற சாஸ்னா கலக்கிறது, சாஸ்னா கலக்கிறது, கலைக்கிறது. சாஸ்தான்னா பகைவர்களை கலைப்பவன், பகைவர்களை கலைப்பதில் சிறந்தவன். அதான் கிருஷ்ணனோட லீலைகள்ல அதுவும் ஒண்ணு. பகைவர்களை ஒன்று சேர விடாத கலைக்கிறது, அந்த மாதிரி வருது. அதான் கிருஷ்ணனோட எத்தனையோ விதமான வித்தைகள்ல இதுவும் ஒண்ணு. விஸ்ருதாத்மா, விஸ்ருன்னா வியப்பு.
இதன்னா தன்னிடம். ஆத்மான்னா ஆத்மபலம். நீ இதுல என்ன பண்ணும், வித்ரு வித்ரு இத ஆத்மா அப்படி பிரிச்சுக்கணும். இல்ல என்னன்னா வியக்கத்தக்க ஆத்ம பலத்தை தன்னுள் கொண்டுள்ளவன். விசுருதாத்மான்னா வியக்கத்தக்க ஆத்ம பலத்தை தன்னுள் கொண்டுள்ளவன். அடுத்தது சுராரிகா. சுரா ஹாரி ஹா. சுரன்னா தேவர்கள், ஹாரின்னா பகைவர்கள், ஹான்னா அழித்தல். இதுக்கு அர்த்தம் என்னன்னா சுரா ஹாரி ஹா. சுரான்னா தேவர்கள், ஹாரின்னா பகைவர்கள், ஹான்னா அழிக்கிறது. தேவர்களின் பகைவர்களை அழிப்பவன் அர்த்தம். தேவர்களின் பகைவர்களை அழிப்பவன் அர்த்தம். இன்னைக்கு இது 22வது ஸ்லோகம். இதுல நம்ம நேற்றுக்கு 199 திருநாமங்கள் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு அமிர்த்யு 200, சர்வத்ரிக் 201, சிம்ஹ 202, சந்தாதா 203, சந்திமான் 204, ஸ்திர 205, அஜ 206, துர்மர்ஷன 207, சாஸ்தா 208, விச்சுருதாத்மா 209, சூராரிகா 210. 200லேருந்து 210 வரைக்கும் இன்னைக்கு பார்த்துருக்கோம். 11 திருநாமங்கள் இன்னைக்கு பார்த்துருக்கோம். 22வது ஸ்தோத்திரத்தில் 11 திருநாமங்களுக்குரிய அர்த்தத்தை பார்த்துருக்கோம். நாளைக்கு மீதியை பார்ப்போம். தேங்க்யூ.